டியூப் தமிழ் வணக்கம். எனக்கு வீடு வேண்டாம், நான் பதவியில் இருக்கும் போதே கடிதத்தை வழங்குவேன். இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே கூறியிருக்கின்றார். இதன் அடிப்படையில் ஆரம்பத்திலேயே நாங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீடு வழங்கப்பட மாட்டாது என்று குறிப்பிட்டிருக்கின்றோம். எனக்கு வீடு வேண்டாம் என்பதற்கான கடிதத்தை நான் பதவியில் இருக்கும் போதே வழங்குவேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருக்கும் பௌத்தலேகா மாவட்டத்தில் உள்ள இல்லத்தை அரச உடைமையாக்குவோம் என்றும் குறிப்பிட்ட அவர் மேலும் அவருக்கு 30,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் மாதம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். வேண்டுமானால் மாத வாடகையை கொடுத்து அவர் அந்த இல்லத்தில் வசிக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். களுத்துறை பகுதியில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தின் போதே இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியிருக்கின்றார். குறிப்பாக பல்வேறு விடயங்களையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இவ்வாறு மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கு அமைய ஊழல் அரசியல் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாங்கள் நவம்பர் 21ஆம் தேதி 21 அமைச்சரவையை கொண்ட அமைச்சர்களுடன் பதவி பிரமாணம் பெற்றுக் கொண்டோம். இதன் அடிப்படையில் இராஜாங்க அமைச்சர்கள் இல்லை. கடந்த காலத்தில் களுத்துறையில் அமைச்சு பதவிக்கு பேராசை கொண்டவர்கள் இருந்தார்கள். இதன் அடிப்படையில் களுத்துறையில் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு அமைச்சருமே உள்ளனர். நாட்டை கட்டியெழுப்புவதற்கான குறிக்கோள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகை வழங்குவது அல்ல. கடந்த காலத்தில் அப்படி செய்யவில்லை. அப்படியான அரசாங்கத்தை எங்களால் மட்டுமே உருவாக்க முடியும் என்றும் கூறியிருக்கின்றார். முன்பு அமைச்சர் பதவிகள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட்டன? இந்த அமைச்சர் பதவிகள் உறவினர்களிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டது. முன்பு அமைச்சுக்களின் ஊழியர்களாக யார் சேர்க்கப்பட்டனர்? மனைவி பிரத்யேக செயலாளராகவும் குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இவை அனைத்தும் இப்பொழுது மாற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எந்த அமைச்சுக்கு பின்தொடர்ந்து இப்பொழுது எந்த வாகனங்களும் இல்லை, போலீசாரும் இல்லை. அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, எதிர்கட்சியினருக்கும் இல்லை. ஏனென்றால் போலீஸ் துறைக்கு 21,000 போதாதா? ஏனென்றால் போலீஸ் துறை கடினமாக உழைக்கின்றார்கள். இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்றைய கூட்டத்தின் போது கருத்து வெளியிட்டிருக்கின்றார். பல்லாயிரம் மக்கள் இந்த கூட்டத்தில் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனாதிபதி மக்களை சந்தித்திருக்கின்றார். குறிப்பாக மக்களால் போற்றப்பட்டு வருகின்ற ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் பல்வேறு விடயங்களை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றார். மக்களுக்கான அரசியலை நடத்துகின்ற ஜனாதிபதி என்ற ஒரு கோட்பாடும் மக்களால் முன்வைக்கப்படுகின்றது. உண்மையிலே வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி பல்வேறு குற்றச் செயல்கள் இடம்பெற்று வருகின்றன. அந்த குற்றச் செயல்களை உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தி யாராக இருந்தாலும் உடனடியாக அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோட்டிலும் இருக்கின்ற ஜனாதிபதியாகவும் இருக்கின்றார் என்று மக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குற்றச் செயல்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. அந்த குற்றச் செயல்களுக்கு உடந்தையாக இருப்பவர்களை உடனடியாக கைது செய்யுமாறும், இதற்கு எந்த ஒரு அரசியல் தலையீடும் போலீசாருக்கு விடுக்கக்கூடாது என்றும், இதற்கு தகுந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், போலீசாருக்கு இடையூறாக எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இருக்கக்கூடாது என்பதும் இவர் முற்றுமுழுதாக கூறப்படுகின்ற ஒரு விடயமாக அமைகின்றது. உண்மையிலே போலீசார் தங்களுடைய கடமையை தங்களுக்கு நேர்த்தியாக செய்யப்பட வேண்டும். இதற்கு எந்த ஒரு அரசியல் தலையீடுகளும் இருக்காது இனிமேல் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாக ஊழல் அரசியல் ஒழிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன்.